ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எப்படி ஹேக் பண்றது, அதுவும் ஒரு ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இதை வச்சு நம்ம ஹேக் பண்ணல என்ன ஆகும்னா, அவங்களோட ஆடியோ கால், வீடியோ கால்ஸ் நம்மளால கேட்கவும் முடியும், பார்க்கவும் முடியும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணக்கூடிய எல்லா இமேஜஸ், அதுக்கப்புறம் ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்மளால எடுக்கவும் முடியும். அவங்களோட சாட்ஸ் நம்மளால படிக்கவும் முடியும். ஆனா அதுல வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது, படிக்க மட்டும் தான் முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை தான் நம்ம வந்து பண்ண போறோம். இதை பத்தி ஃபுல்லா பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் என்னன்னா, இருங்க அந்த டூலை வந்துட்டு நான் எடுத்துறேன். இது வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண டூல் தான். ஆனா இந்த டூல்ல வந்து நம்ம சில ஸ்கிரிப்ட்ஸை மட்டும் புதுசா ஆட் பண்ணியிருக்கோம். அதை வச்சு தான் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். நிறைய பேருக்கு இது QR கோட் வந்து ஜென்ரேட் ஆகலைன்னு சொன்னீங்க. அதை நீங்க இப்போ செக் பண்ணி இப்போ கரெக்டா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம உங்களுக்கு புரியும் QR கோட் எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு. இப்போ CD மெடுசா ஃபிஷர்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டு LS கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபைலுமே வந்துட்டு இந்த கலர்ல இருக்காங்கிறத செக் பண்ணுங்க. இன்கேஸ் இது இல்லைன்னா இந்த கலருக்கு சேஞ்ச் பண்ணுங்க. எப்படி சேஞ்ச் பண்ணா, CH மோடு கொடுத்து எந்த ஃபைல் வந்து கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கோ அந்த ஃபைலை வந்துட்டு அப்படியே, இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குன்னா medusafisher.sh இருக்குன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த டைம் பார்க்கையில கலர் மாறிடும். அடுத்து எப்படி பார்க்கணும்னா இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப LS கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கலர் மாறி இருக்கும். அது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. இது ரெண்டும் கலர் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆகி உங்களுக்கு QR கோட் கிடைக்கும், இல்லைன்னா QR கோட் கிடைக்காது. இது வந்துட்டு என்ன, ஏன் கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னா, இது ரெண்டும் எக்ஸிக்யூட்டிபிள் பர்மிஷன்ல இருக்கு. இது வந்து ஒரு ஃபோல்டர், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். அதனாலதான் உங்களுக்கு வந்து கலர் வேரியண்டா தனித்தனியா இருக்கு. அதனால அதை கரெக்டா செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸிக்யூட்டிபிள் பண்ணுங்க, உங்களுக்கு QR கோட் கிடைக்கும். இப்போ வந்துட்டு இதை ரன் பண்ணுவோம். இதை ரன் பண்றதுக்கு வந்து பேஷ் கமெண்ட் கொடுத்துருங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த இடத்துல வந்து .sh இருக்கு. .shல இருக்கக்கூடிய எல்லா இதுமே வந்துட்டு நீங்க பேஷ் கமெண்ட் கொடுத்து தான் ரன் பண்ணும். ஸோ வந்துட்டு பேஷ் கொடுத்து என்டர் பண்ணிருங்க. அதை நேம போட்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து டூலோட இன்டர்ஃபேர் இப்படிதான் இருக்கும். இன்டர்சர்ஃபேஸ் வந்து இப்போ இதுல வந்து நான் எப்படி அட்டாக் பெர்ஃபார்ம் பண்ண போறேன்னா, இதுக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராமே வச்சுக்கலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல தான் நான் ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். இதை வந்து என்டர் பண்ணிடலாம். இந்த இடத்துல என்ன கேக்குதுன்னா, நான் வந்து லோக்கல் ஹோஸ்டா செட் பண்ணட்டுமா லேப்பை அப்படின்னு கேக்குது. எதுக்காகனா அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே என் லேப்புக்கே வரட்டுமா, இல்லை வேற எதாவது நம்ம ஃபார்வர்ட் பண்ணி விடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நான் என் லேப்கே வர சொல்லிடுறேன். அதனால நான் 1 கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். அடுத்த போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்றதா அப்படின்னு கேக்குது. சேஞ்ச் பண்ண வேணாம், அதனால வந்துட்டு நான் N கொடுத்துட்றேன். அப்போ நான் வந்து என்ன போர்ட் நம்பர் வைக்கிறது அப்படின்னு கேக்குது. மேல இருக்க அந்த 55 நீங்க கொடுத்துருங்க. 45 கொடுத்து என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து QR கோட் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகணும். இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் வேற ஒரு இடத்துல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். எங்க இருந்துன்னா, இதுதான் நம்மளுடைய ஸ்கிரிப்ட். இதை பேஸ் பண்ணி தான் இந்த அட்டாக் வந்து நடக்க போகுது. இதை வந்து நான் இது கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது எப்படி இன்க்ளூட் பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான அதோட வீடியோவையும் நான் மேக் பண்றேன். இப்போ நமக்கு வந்து இந்த QR கோட் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்கிரிப்டை தான் நான் வந்துட்டு இங்க ஆட் பண்ணியிருக்கேன். இந்த QR கோட ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இதுல ஒரு பேலோட் இருக்கு, பிளஸ் அந்த ஸ்கிரிப்டும் இருக்கு. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஒரு விக்டிம்க்கு அனுப்புனேன்னா அவங்களோட வாட்ஸ்அப் ஹேக் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆகும். ஆனா அதுக்கு வந்து நமக்கு ஒரு வெர்ஷன் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் வந்து அட்டாக் ஆகும். ஆனா வந்து அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா ஆகாது. இது வந்து அவங்க வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணாம இருந்தாங்கன்னா மட்டும்தான் எக்ஸிக்யூட்டிபிள் ஆகும். வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணலைன்னா ஆகாது. அதனால அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யாருக்கு இதை எங்க பண்ணணுங்கிறத பார்த்து தான் பண்ணணும். இதை வந்து ஸ்கேமர்ஸ்க்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா எத்திக்கல் ஹேக்கிங் பர்பஸ்க்கு இது ஒரு லேபா பண்ணுங்க. ஆனா வேற யாருக்கும் இதை வந்து இல்லீகலா யூஸ் பண்ணாதீங்க, பிரச்சனை தான் ஆகும். அதனால அதுல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த QR கோட் வந்து நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, இதை பேலோடு இதெல்லாமே செட் பண்ணியிருக்கேன்னு. அதை வந்து நான் டிரான்ஸ்பரண்டா இந்த வீடியோல மேக் பண்ண முடியாது. அப்படி மேக் பண்ணனா யூடியூப் வந்து நம்மளை டெலீட் பண்ணிடும். இன்கேஸ் அப்படியே உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பண்ணி ட்ரை பண்ணி இதை நான் எப்படி ரெடி பண்ணேங்கிறத தெளிவா போடுறேன். ஆனா நீங்க ரெடி பண்ண அந்த கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த QR கோட் ஜென்ரேட் ஆகிறது இதுதான். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலயும் QR கோட் ஜென்ரேட் ஆகிறதும் இப்படிதான் ஜென்ரேட் ஆகும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம. இதை நீங்க கரெக்டா செஞ்சு பாருங்க. QR கோட் ஜென்ரேட் ஆகுதா இல்லையாங்கிறத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கும் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறதையும் சொல்லுங்க, அதையும் நம்ம மேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.